இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. அதுல முக்கியமா வந்து இன்சைட் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது என்ட்ரானா என்ன, யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து குரூப் எப்படி கிரியேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கிட்ட ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டியை வச்சு நாம ஆக்சஸ் கொடுக்கணும். எதுக்கு? அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அப்புறம் அது வந்து செக்யூரிட்டி, அதாவது அதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் எதை அங்கே அக்சஸ் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதான் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இங்க பார்க்க போகும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் இந்த டெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெனன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காவே இந்த டெனன்ட்ங்கிறத நம்ம பார்த்த அஜூர் என்ட்ரா நம்ம பார்த்தோம் இல்லையா, அஜூர் ஏடி டெனன்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நேற்று பார்த்த அந்த டெமோல இருக்கு பார்த்தோம்னா அது ஃபுல்லாவே பார்த்தோம்ல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதோடைய இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்றோம், அதை வந்து டெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெனன்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு ஐடென்டிட்டி, அதாவது அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்கு. இப்போ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம லைசன்ஸ், அதாவது ஆஃபீஸ் 365 இல்லை எதுவோ நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கணும்னா அந்த ஆஃபீஸ் 365 லைசன்ஸ் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன், ஓகே, அப்புறம் டைனமிக் 365 சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இதெல்லாம் வேற ப்ராடக்ட், மைக்ரோசாஃப்ட்ல இருக்க வேற டைப் ஆஃப் கிளவுட் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா அஜூர்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதனால இந்த ஒரு சர்வீஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு சர்வீஸ் என்ன இருக்கு, மைக்ரோசாஃப்ட் டைனமிக் 365 அப்படின்னு ஒன்று. அதாவது அது வந்து இஆர்பி சிஸ்டம், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்லாமே, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இது உள்ள இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க மைக்ரோசாஃப்ட் 365 என்னன்னா நமக்கு தெரியும், ஆஃபீஸ், அப்புறம் எக்ஸல், அவுட்புட், வேர்டு, பவர் பாயிண்ட், பிளஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச், இமெயில், டீம்ஸ் எல்லாமே இதுல வரும். இப்போ இந்த இதுதான் என்ன சொல்றோம்னா, இது வந்து ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல எடுத்தோம்னா இந்த 3 டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் அதுல லைசன்ஸ், அப்போ லைசன்ஸ் வந்து E3, E5 லைசன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைசன்ஸ் தான் நம்ம அசைன் பண்றதுக்கு தந்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ இங்க வரும்போது நமக்கு என்ன வரும், ரிசோர்சஸ். அஜூர்ல வரும்போது ரிசோர்சஸ். இது எல்லாமே எதோட அசோசியேட் ஆயிருக்கும்னா ஒரு ஏடி டெனன்ட்டோட அசோசியேட் ஆயிருக்கும். இந்த டெனன்ட் வந்து முக்கியம். ஓகே, இப்போ நேத்தி தான் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், இந்த டெனன்ட்டை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைல் பார்த்தோம். அதுதான் இந்த என்ட்ரா வீடியோல நம்ம ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணோம். இப்போ இந்த டெனன்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டெனன்ட் தான் வந்து ஐடி கொடுக்கும். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எந்த ரிசோர்ஸ்க்கு வேணுமோ நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அது என்னவா இருக்கலாம், சாஸ் சர்வீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கலாம், டைனமிக் 365 இருக்கலாம், இல்லது மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல இருக்கக்கூடிய பாஸ் சர்வீஸாகவும் இருக்கலாம், அல்லது அஜூர்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் சர்வீஸாகவும் இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த ஐடென்டிட்டி யூஸ் ஆகிற விதம். இப்போ இதுல நம்ம கொஞ்சம் இன்னும் உள்ள போனோம்னா நமக்கு என்ன இருக்கு, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வந்து நம்ம வந்து அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனோட அசோசியேட் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐடியை, அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவோட டெனன்ட்டை நம்ம என்ன பண்றோம், அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம அதோட இணைச்சிடணும். அப்படி இணைக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு இங்கேருந்து வரக்கூடிய ஐடி, யூசர் குரூப் எல்லாமே நமக்கு இங்க ஆக்சஸ் பண்ண சொல்ல முடியும். அஜூர்ல பேசிக்கா என்ன இருக்கு, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா, 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஓகே, அதாவது எப்படின்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் டெனன்ட் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனோட நம்மளால பண்ண முடியும். அதாவது மோர் தென் 1 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ காமிக்கிறது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்க பண்றதுல உங்ககிட்ட என்ன இருக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ரைட்? அப்போ இது என்ன பண்ண முடியும், ஒரு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கேன் ஹேவ் மெனி அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் இது 1-to-many ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி 1-to-1 பண்ண முடியும். ஓகே, ஆனா என்ன பண்ண முடியாது, ஒரு அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால மல்டிபிள் ஏடிக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, அதாவது டெனன்ட்டுக்கு நம்மளால அசோசியேட் பண்ண முடியாது. அதாவது ஒரு அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை 2 என்ட்ராவோட நம்ம பண்ணலாமான்னா நம்ம பண்ண முடியாது. ஓகே, டெனன்ட்டோட பண்ண முடியும். ஆனா ஒரு என்ட்ரா டெனன்ட் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளால அசோசியேட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் கான்செப்ட் இங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கு இங்க, என்ன நம்ம கிட்ட இருக்கிறதுல வந்து முக்கியமா வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம கிட்ட வந்து Azure சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நம்ம கிட்ட ஓனர், அதாவது Azure அக்கௌண்ட் ஓனர் இருக்காங்க, குளோபல் அட்மின் இருக்காங்க, அப்புறம் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நாம Azure சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அசோசியேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா எப்படின்னா ஒருத்தர் ரோலும் நாம என்ன பண்ண முடியும், நம்மளால ஆர்பேக், அதாவது ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் வச்சு நாம என்ன பண்ண முடியும், யாரு என்ன அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால லிமிட் பண்ண முடியும். ஃபார் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் வந்து கேட்வே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அதே வந்து அப்ளிகேஷன் ஓனர் வந்து இங்க இருக்கிற விஎம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். டெவலப்பர் வந்து என்ன பண்ண முடியும், இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் விஎம்ல டெவலப் பண்ண முடியும். இப்போ டெவலப்பர் வந்து நேரா போய் ப்ரொடக்ஷன் விஏ அக்சஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ அது இப்படிதான் வருது. அதாவது அக்கௌண்ட் வந்து அக்சஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ரோல் வந்து எப்படி அசைன் பண்ணுது, இதுதான் ரோல். ஓகே, நெட்வொர்க் ஆப்ரேட்டர் இஸ் அ பர்சன், the role is a contributor, scope to resource group. So you can scope down. Okay, so அதுதான் இங்க முக்கியமா இருக்கிறது. இப்போ Azure RBACல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் வந்து மெயினா வந்து நமக்கு என்ன பண்ணுது, ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்றதுக்கு, நமக்கு அதாவது அக்சஸை மேனேஜ் பண்றதுக்கும் ரிசோர்ஸ் என்ன அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கலாங்கிறதையும் டிஃபைன் பண்றதுக்காக இருக்கு. இதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ். ஓகே, செக்யூரிட்டி பிரின்சிபல்னா என்ன, இது எல்லாமே செக்யூரிட்டி பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இருக்காங்கன்னா அது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரின்சிபல். குரூப் அப்படின்னா அந்த குரூப்பும் என்ன, ஒரு குரூப்புக்குள்ள மல்டிபிள் யூசர் இருக்கலாம், அந்த குரூப் என்ன செக்யூரிட்டி பிரின்சிபல். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சர்வீஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சர்வீஸ் பிரின்சிபல் என்ன சொல்ல வரோம், இது நான் தனியாவே வச்சிருக்கேன், காமிக்கிறேன், இது ஆட்டோமேஷன் எல்லாத்துக்குமே வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மேனேஜ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மேனேஜ் ஐடென்டிட்டி இதுதான் என்ன பண்றோம், இதுக்கு பேர் தான் சர்வீஸ் பிரின்சிபல். இது இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாம நம்மளுடைய ரிசோர்ஸுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தேவை, நம்பர் 1 நமக்கு தேவை செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன வேணும்னா ரோல் டெஃபினேஷன். ரோல் டெஃபினேஷன் என்ன, நீ என்ன பண்ணலாம், நீ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்றதுக்கு பேர் தான் என்ன ரோல் டெஃபினேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த தெளிவை நம்ம கொடுக்குறோம். அதாவது கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவர் வந்தா அவரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அவர் என்ன ஆக்ஷன் பண்ணலாம், எது வேணுமோ பண்ணலாம், ஆனா எது பண்ண முடியாது, அவரு டெலீட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, எலிவேட் பண்ண முடியாது அக்சஸ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் என்ன ஆக்ஷன், எது பர்ஃபார்ம் பண்ணலாம், எந்த ஆக்ஷன் அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் என்ன ரோல் டெஃபினேஷன். யூ ஆர் டிஃபைனிங் தட் திஸ் இஸ் வாட் யூ கேன் டூ. ஓகே, அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய ரோல் இருக்கு. பேக்கப் ஆப்ரேட்டர்னா என்ன பண்ண முடியும், அவர் பேக்கப் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இதே ரீடர் ஃபார் செக்யூரிட்டி சப்போர்ட் டிக்கெட்னா அவர் டிக்கெட்டை வந்து யாராவது ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிக்கெட்டை மட்டும்தான் பார்க்க முடியும், அவரால் விஎம் கிரியேட் பண்ணவோ மற்ற எந்த ஆக்ஷனும் அவரால் பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ரோல் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ரோல் டெஃபினேஷனை என்ன பண்ணணும்னா ஸ்கோப் பண்ணணும். ஓகே, ஸ்கோப் அப்படின்னா என்ன, நாம எந்த செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத லிமிட் பண்றதுக்கு தான் என்ன பேரு ஸ்கோப் அப்படின்னு பேரு. அப்போ அந்த ஸ்கோப்பிங் நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு ஸ்கோப் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையும் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் பண்ணலாம், ரிசோர்ஸ் லெவல்லையும் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கோப்பை இந்த ஸ்கோப் வந்து என்ன நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம எந்த லெவல்ல அந்த ஸ்கோப் பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த ரோல் டெஃபினேஷன் வேலை செய்யும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு செக்யூரிட்டி பிரின்சிபல் இருக்கு. ஓகே, அந்த செக்யூரிட்டி பிரின்சிபல் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் குரூப்புக்கு நாம ஒரு பார்மா குரூப் இருக்கு, 2 குரூப் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நாம சில ரோல் டெஃபினேஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோல் டெஃபினேஷனை நாம எதுக்கு ஸ்கோப் பண்றோம், நாம நம்மளுடைய ரிசோர்ஸ் லெவல்ல நாம ஸ்கோப் பண்றோம். அதாவது ரோல் அசைன் பண்ணும்போது நாம அந்த லெவல்ல ஸ்கோப் பண்றோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் என்ன செக்யூரிட்டி பிரின்சிபல், ரோல் டெஃபினேஷன், ஸ்கோப், தென் ரோல் அசைன்மெண்ட்.
ஓகே, இதுதான் 4 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வராங்க, வந்து அவங்க என்ன பண்றாங்க, ரோல் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க, கான்ட்ரிபியூட்டர் ரோல் வேணுங்கிறாங்க. டிசைனர் குரூப் யூசர் கொடுத்தாச்சு. இப்ப இதே வந்து ஃபார்மா குரூப் கொடுத்துட்டோம். இன்னொன்னு வந்து இது பேர் ஒன்னா இருக்கு. ஓகே, ஆனா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், வேற ஒரு குரூப் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கும் நாம கொடுக்க முடியும். இது குரூப் லெவல்ல பண்றோம். ஃபர்ஸ்ட் யூசருக்கும் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், குரூப்புக்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த யூசர் வந்து ஒரு குரூப்புக்குள்ள மல்டிபிள் யூசர் இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நெஸ்டட் குரூப்பாவும் இருக்கலாம் அல்லது மல்டிபிள் யூசரும் இருக்கலாம். ரெண்டுமே நம்மளால கொடுக்க முடியும். அப்புறம் மல்டிபிள் ரோல், ஒரே யூசருக்கு 2 டைப் ஆஃப் ரோல் இருக்கு. ஸோ அவருக்கு எப்படி இருக்குன்னா, இந்த லெவல்ல என்ன இருக்கு, கான்ட்ரிபியூட்டர் ரோலும், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கான்ட்ரிபியூட்டரும், ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ரீடர் ரோலும் இருக்கு. அதே மாதிரி இங்க அவருக்கு என்ன இருக்கு, ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல அவருக்கு என்ன இருக்கு, கான்ட்ரிபியூட்டர் ரோல் இருக்கு. அப்போ அவர் எந்த லெவலுக்கு போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அந்த ஸ்கோப் வந்து சேஞ்ச் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி அது டெசிஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும், டெசிஷன் வந்து நான் வந்து இந்த ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும். அப்புறம் அந்த ரிட்ரீவ் பண்ணும், அசைன்மெண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுல ஏதாவது டினை பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கும். ஆமா அப்படின்னா என்ன பண்ணும், அக்சஸை பிளாக் பண்ணும். இல்ல அப்படின்னா அந்த ரோல் அசைன்மெண்ட்டை என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணும், என்ன அவங்களுக்கு செக்யூரிட்டி பிரின்சிபல் ஆக்ஷன்ஸ் ஸ்கோப்ல இருக்குன்னு பார்க்கும். இந்த ஸ்கோப்புக்கு கண்டிஷன் ஓகே அப்படின்னா மீட் கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அக்சஸ் கொடுக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும், போயிட்டு வாப்பா அப்படின்னு நினைச்சிடும். ஸோ அதுதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் பேக் எண்டில் நடந்துகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்றோம், இந்த ரோல் வந்து எப்படி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேக்னு சொல்றோம்ல, இந்த ரோல் கிரியேட் பண்றோம்ல, ரோல் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றோம்ல, இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா குளோபல்ல இருக்கும், ரீஜனல் லெவல்ல இருக்காது. நீங்க 66 ரீஜன் அஜூர் ரீஜன் பாத்தீங்க, இந்த ரீஜன்ல இருக்குமா அப்படின்னா இல்ல. இது எங்க இருக்கும், குளோபல் லெவல்ல இருக்கும். இப்போ நீங்க ஒன்று தடவை ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோல் வந்து அக்ராஸ் ஆல் அஜூர் ரீஜன் இருக்கும். ஏன்னா அஜூர் டெனன்ட் என்ன, இந்த என்ட்ரா பார்த்தோம் இல்லையா, என்ட்ரா வந்து என்ன, குளோபல் லெவல் ரிசோர்ஸ், இட் இஸ் நாட் அ ரீஜனல் ரிசோர்ஸ். அப்போ நீங்க ரோல் டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த ரோல் எப்படி இருக்கும், குளோபல் லெவல்ல இருக்கும். நீங்க அந்த ரோல் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஈஸ்ட் ஏஷியால இருக்கிறவருக்கும் அப்ளை பண்ணலாம், வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கிறவருக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், குளோபல் லெவல் ரோல் அப்படின்னு சொல்றோம். ரோல் எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா, நாம ரோலை வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தோம்னா, பேக் ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம். இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா அட்ரிபியூட் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு, ABAC அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த பிளாப் கண்டெய்னர்ல டேட்டா லெவல்ல யாராவது ரீட் பண்ணும் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன் பண்ணலாம். அதாவது மெட்டாடாட்டாவை யூஸ் பண்ணி கீப்பேர் வேல்யூ வச்சு ஒரே இதுலயே 10 ஃபைல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களே இந்த ஃபைல் மட்டும்தான் பண்ணணும், இது மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு அட்ரிபியூட்டை ரீட் பண்ணி அந்த அட்ரிபியூட்டுக்கு மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்மளால ஆக்சஸ் கிராண்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அட்ரிபியூட் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, இதுதான் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இதுல கஸ்டம் ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கஸ்டம் ரோல் பண்ண முடியும். பேசிக்கா என்னன்னா, நாம அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல பில்ட்-இன் ரோல் இருக்கு. பில்ட்-இன் ரோல்னா நிறைய வந்து அவங்களே வந்து காம்பினேஷன்ல நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஆனா நாம கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ண முடியுமானா கஸ்டம் ரோலும் கிரியேட் பண்ணி அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸும் நாம கொடுக்கலாம். ஓகே, ஸோ போன கிளாஸ்ல யாரோ ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா, ஓகே இப்போ நான் வந்து VM ஒன்லி ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணணும், டெலீட் பண்ணக்கூடாது, பண்ண முடியுமா, பண்ணலாம்.
ஸோ ஃபெயில் ஓவர், கஸ்டமர் ஃபெயில் ஓவர் பண்ணக்கூடாது, நான் அதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். யாரும் பண்ணாம ஒருத்தருக்கு சில பேருக்கு மட்டும் தான் இருக்கணும், பாக்கி பேருக்குலாம் இருக்கக்கூடாதுன்னா அது பண்ண முடியுமான்னா அதுக்கு கஸ்டமர் ரோல் கிரியேட் பண்ணி அதை பண்ணலாம். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம டெமோல வரும்போது பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு கஸ்டமர் ரோல். இப்போ என்கிட்ட Azure சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, நான் ஒரு கம்பெனி ஏல இருந்தோம், அதாவது ஒரு கம்பெனி ஏ கம்பெனி பி வாங்கிடுச்சு. கம்பெனி பியும் அஷூர்ல இருக்கு. இப்போ கம்பெனி ஏயோட எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கம்பெனி பியோட டெனண்ட்டுக்கு மாத்த முடியுமா அப்படின்னா நாம ஈஸியா அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து நம்மளால மாத்த முடியும். அப்ப எல்லா ரிசோர்ஸும் ரீடிப்ளாய் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. எதை பண்ணணும்னா இந்த ரோல் அசைன்மெண்ட்டும் கஸ்டமர் ரோலும் என்ன இருக்காது, அது இந்த டார்கெட் டைரக்டரியில இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும், ரோல் அசைன்மெண்ட்டும் கஸ்டம் ரோலையும் நீங்க இந்த டார்கெட் டைரக்டரியில வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோல் அசைன்மெண்ட் மட்டும் என்ன பண்ணணும், நீங்க ரீக்ரியேட் பண்ணணும். நீங்க அங்க இருக்கிற விஎம் அப்புறம் அது மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டரி மட்டும் ரீமேப் பண்ணா போதும். ஜஸ்ட் ரோல் அசைன்மெண்ட்டும் கஸ்டம் ரோல்ஸும் நம்ம இங்க ரீக்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, இதுதான் ஓவராலா நம்ம பார்க்குற அந்த ஆர்பேக் ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோலுடைய ஹை லெவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்க ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம டெமோக்கு போகலாம். கேள்வி இருக்கா? பை இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஒன் டெனன்ட் டு அனதர் டெனன்ட் சொன்னீங்களா பை, இது கொஞ்சம் புரியல பை. ஓகே, இப்போ நீங்க கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் XYZ கம்பெனி. ஓகே, அந்த XYZ கம்பெனி என்ன பண்ணிருக்குன்னா Azure போர்ட்டல்ல போயிட்டு நிறைய ரிசோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணிருக்கு. அவங்க கிட்ட Azure சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஆல்ரெடி ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனியை வாங்கிடுச்சு. அவங்களும் Azure வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா I don't want any more this, I want to close this, but I want all the resources here, subscription எல்லாமே என்ன வரணும், இதுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எல்லாத்தையும் இங்க பண்ணணும். அப்போ பண்ணும்போது Azure ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்ப VM எல்லாமே டிப்ளாய் பண்ணிருப்பீங்க இல்லையா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல. அப்போ அது எல்லாத்தையும் நீங்க டிப்ளாய் பண்ண ரிசோர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கம்ப்ளீட்டா இங்க மைக்ரேட் பண்ணணும் இல்லையா. இந்த டெனண்ட்டுக்கு வரும்போது மைக்ரேட் பண்ண தேவையில்லை. நீங்க Azure சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் ரீமேப் பண்ணீங்கன்னா போதும், பேக் எண்ட்ல எல்லாமே என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எது நம்ம இம்பாக்ட் ஆகும்னா இந்த அக்சஸ் ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த அக்சஸ் கண்ட்ரோல் கட் ஆயிடும். ஏன்னா இந்த மெட்டா டேட்டா, இந்த அக்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே எதுல இருக்கு, இந்த டைரக்டரியில இருக்கு. ஏன்னா இந்த யூசர் இங்க இல்ல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த யூசர் எல்லாம் இங்க கிரியேட் ஆகணும், அப்புறம் இந்த குரூப் எல்லாம் இங்க கிரியேட் ஆகணும், அப்புறம் இந்த சர்வீஸ் பிரின்சிபல் எல்லாம் இங்க கிரியேட் ஆகணும், அப்புறம் இந்த ரோல் டெஃபினேஷன்ல ஏதாவது நம்ம பண்ணணும், ரோல் இருக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இதை நாம பண்ண முடியும். உங்களுக்கு அக்சஸ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணி இங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மைக்ரேட் பண்ணோம்னா இட் ஒர்க்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே மேம். ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அது அசோசியேட் ஆயிருக்க ரிசோர்சஸ் எல்லாம் டார்கெட்டுக்கு வந்துடும். நம்ம யூசர்ஸ் தன் ரோல் அசைன்மெண்ட் இது மட்டும் மைக்ரேட்டும் ரீக்ரியேட்டும் பண்ணிக்கணும். ஆமாம், அதுதான் அதுல முக்கியமான அந்த விஷயம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த போர்ட்டலுக்கு போனோம்னா இங்கே போயிட்டு Azure சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு நான் இதை வேற யாருக்காவது மாற்றணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரிக்கு போயிட்டு நான் எங்க மாற்றணும் அப்படின்னு கொடுத்தேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய 2-3 டெனண்ட்ல எந்த டெனண்ட்டுக்கு வேணுமோ என்ன பண்ண முடியும், என்னால் மாற்ற முடியும். மாற்றிட்டு இந்த டெனண்ட்ல இந்த டெனண்ட் போனால் எல்லாமே எனக்கு போயிடும். ஆனால் என்ன ஆகும், அஃபெக்டட் யூசர்ஸும் மற்றதையும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இங்க போனீங்கன்னா இந்த யூசர் ரோல் அசைன் பண்ணிருக்கோம்ல, இவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் அவங்க கிட்ட அங்க இருக்காது இல்லையா, இந்த ரூல்ஸ் ரோல்லாம் இருக்காது இல்லையா, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, 3